छिंदवाड़े की भूमि पावन, हर सहजी करता कोटि नमन। माँ निर्मल का जहाँ जन्म हुआ, मानवता का कल्याण हुआ। छिंदवाड़े की भूमि पावन, हर सहजी करता कोटि नमन। माँ निर्मल का जहाँ जन्म हुआ, मानवता का कल्याण हुआ। मानवता का कल्याण हुआ, मानवता का कल्याण हुआ। तुम ही सूरज हो, तुम ही चंद्रमा, करता सारा जग वंदन माँ। करता सारा जग वंदन माँ, करता सारा जग वंदन माँ। तुम बसी हो कण कण अंदर माँ, करता सारा जग वंदन माँ। करता सारा जग वंदन माँ, करता सारा जग वंदन माँ। बननार गोल है मोक्ष का द्वार, जग का माने खोला सहस्त्रार। जागृत कर जन जन तार दिया, हमें सहज योग उपहार दिया। बननार गोल है मोक्ष का द्वार, जग का माने खोला सहस्त्रार। जागृत कर जन जन तार दिया, हमें सहज योग उपहार दिया। हमें सहज योग उपहार दिया, हमें सहज योग उपहार दिया। तुम्ही पर्वत तुम्ही समुंदर माँ, करता सारा जग वंदन माँ। करता सारा जग वंदन माँ, करता सारा जग वंदन माँ। तुम बसी हो कण कण अंदर माँ, करता सारा जग वंदन माँ। करता सारा जग वंदन माँ, करता सारा जग वंदन माँ। सारे जग में तेरे नजारे माँ, सभी सहजी तुमको प्यारे माँ। अनगिन हम पर उपकार किए, बच्चों पे सभी सुख पार दिए। सारे जग में तेरे नजारे माँ, सभी सहजी तुमको प्यारे माँ। अनगिन हम पर उपकार किए, बच्चों पे सभी सुख पार दिए। बच्चों पे सभी सुख वार दिए, बच्चों पे सभी सुख वार दिए। आई हो ऐसी चैतन्य, करता सारा जग वंदन माँ। करता सारा जग वंदन माँ, करता सारा जग वंदन माँ। तुम बसी हो कण कण अंदर माँ, करता सारा जग वंदन माँ। करता सारा जग वंदन माँ, करता सारा जग वंदन माँ।
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. காலை வணக்கம், மாலை வணக்கம் எல்லோருக்கும். நாம் எண்ணங்களை விட்டு விட்டு கவனத்தை ஒருமுகப்படுத்தி சகஸ்ராரம் உச்சந்தலை வழியாக மெதுவாக உள்ளந்தண்டு மைய நாடி வழியாக மூலாதாரத்திற்கு எடுத்து வருவோம். சிறிது நேரம் அமைதியாக எங்களை தியான நிலைக்கு தயார்படுத்திக் கொள்ளலாம். இந்த நிலையில் நாம் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். மூலாதாரத்திலிருந்து மெதுவாக மேல் நோக்கி சுவாதிஸ்தானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ஞா, சஹஸ்ராரம் ஒரு முடிச்சு போட்டுக்கொள்ளலாம். மீண்டும் இரண்டாவது தரம் மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ஞா, சஹஸ்ராரம் இன்னொரு முடிச்சு. மூன்றாம் தரம் மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ஞா, சஹஸ்ரார. இம்முறை 3 முடிச்சுக்கள் போடலாம். மீண்டும் 7 சக்கரங்களுக்கும் கவசம் இட்டுக்கொள்வோம். இடமிருந்து வரமாக முதலாவது மூலாதாரம், இரண்டாவது சுவாதிஸ்தானம், மூன்றாவது நாபி, பவசாகரம், நான்காவது இருதயம், 5 விஷுதி, 6வது ஆக்ஞா, 7 சஹஸ்ரார. 7 கவசங்கள். சமநிலைப்படுத்துவதற்கு முதலில் இடது பக்கம், இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது. கவனத்தை முதலில் இடது மூலாதார சக்கரத்தில் வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். இடது மூலாதாரம் நமக்கு நிர்மலத்தை, அதாவது தூய்மையை அளிப்பது. நிர்மல கணேசருக்குரிய இருப்பிடம். சிறிது நேரம் இடது மூலாதாரத்தில் தியானிப்போம். தன்னையே
எங்கள் ஒவ்வொரு கலத்தையும் தூய்மையால் பவித்திரத்தால் நிரப்பி விடுங்கள். இடது மூலாதாரத்தில் இருந்து ஆரம்பித்து மேலே செல்வது நமது இடது நாடி. இடது நாடியில் கவனத்தை வைத்து தியானிக்கலாம். அன்னையே, எங்கள் இடது நாடியில் புவிய விருப்பம் ஸ்ரீ மகாகாளி சக்தியை மேம்படுத்தி தாருங்கள். இடது நாடியை ஸ்ரீ மகாகாளி சக்தியால் நிறைத்து விடுங்கள். இப்போது நாம் வலது நாடியை சமநிலைப்படுத்துவோம். வலது கை மடி மீது இருக்கட்டும். முதலில் வலது மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வைக்கலாம். வலது கை மடி மீது, இடது கை பூமி தாய் மீது. எங்கள் வலது மூலாதார சக்கரம் நம் தூய்மைக்கு பங்கம் விளைவிக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் வெல்லக்கூடிய வலிமையை எங்களுக்கு தருவது. இது ஸ்ரீ கார்த்திகேயர், அதாவது முருகப்பெருமானின் இருப்பிடமாகும். பிரார்த்திக்கலாம். அன்னையே, எங்கள் வலது மூலாதாரத்தை ஸ்ரீ கார்த்திகேயர் தத்துவத்தால் சக்தியால் நிறைத்து விடுங்கள். எங்கள் தூய்மையை பாதிக்கும் அனைத்து காரணிகளையும் எதிர்த்து வெல்லக்கூடிய சக்தியை அருளும். இப்போது இடது கையை பூமியில் இருந்து எடுத்து ஆகாயத்தை நோக்கி, வானத்தை நோக்கி செலுத்தலாம். கவனம் நமது சுவாதிஸ்தான சக்கரம், இரண்டாவது சக்கரத்திற்கு வரட்டும். எங்கள் வலது நாடி சுவாதிஸ்தான சக்கரத்தில் ஆரம்பித்து மேலே செல்கிறது. அன்னையே, எங்களுக்கு தூய்மையான கவனத்தையும் தூய செயல் ஆற்றும் திறனையும் தாருங்கள். நிர்மல சித்தத்தை தாருங்கள். எங்கள் வலது நாடியை மகா சரஸ்வதி சக்தியால் நிறைத்து விடுங்கள்.
இடது கையை மீண்டும் மடி மீது வைக்கலாம். இரண்டு கைகளும் மடி மீது. நாம் கவனத்தை நாபி சக்கரத்தில் வைப்போம். மூன்றாவது சக்கரமான நாபி சக்கரம். அன்னையே, நாம் எப்போதும் சமநிலையில் இருக்க, நாம் அதீதமாக கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ நினைத்து நம் எண்ணங்கள் அலைபாயாமல் நாம் நிகழ்காலத்தில் நடுநிலையில் இருக்க அருளுங்கள். எங்கள் மைய நாடியில் அன்னையே ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தால் நிறைத்து விடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எங்கள் நாபி சக்கரம் எங்கள் உலக வாழ்வு திருப்தியாலும் அமைதியாலும் சாந்தமடைய அருளுங்கள். அதன் மூலம் நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் ஆத்ம வழியில் முன்னேறி செல்ல அருளுங்கள். ஸ்ரீ விஷ்ணு தத்துவத்தால் நம் நோக்கமான பரமாத்மாவை அடைய வழிகாட்டுங்கள் ஸ்ரீ மாதாஜி. கவனத்தை நாபி சக்கரத்திலிருந்து பவசாகரம் வழியாக இருதய சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். ஸ்ரீ மாதாஜி, எங்கள் இருதயத்தை அன்பு என்னும் இறை தத்துவத்தால் நிறைத்து விடுங்கள். உங்கள் இருதயத்திலிருந்து தூய அன்பு ஒளி வீச அருளுங்கள். நாங்கள் எப்போதும் தர்மத்தின் வழியில் நடக்க தன் நம்பிக்கையும் துணிச்சலும் அருளுங்கள். கவனத்தை இருதயத்திலிருந்து ஐந்தாவது சக்கரமான விஷுதி சக்கரம் தொண்டை பகுதியில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, நம்மில் இருக்கும் அனைத்து குற்ற உணர்வுகளையும் வெளியேற்றி விடுங்கள். நாம் எப்போதும் கூட்டு விழிப்புணர்வுடன் இருக்க அருளுங்கள். அதாவது இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த அங்கமாக, உதாரணமாக திகழ அருளுங்கள்.
எங்களுக்கு இனிமையான பேச்சு, சமயோசிதமான சமயோசித புத்தி அருளும். கவனத்தை மெதுவாக விஷுதியிலிருந்து 6வது சக்கரமான ஆக்ஞா சக்கரம் நடு நெற்றி பகுதியில் வைப்போம். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆக்ஞா சக்கரத்திற்குரிய தினமாகும். எங்கள் வலது கையை எடுத்து நெற்றியில் வைக்கலாம். ஆக்ஞா சக்கரமானது எங்களுக்கு மன்னிக்கும் திறனை அருள்வது. நாம் ஒரு சிறிய ஸ்லோகத்தை கூட்டாக உச்சரிக்கலாம். ஸ்லோகமானது ஹம் ஷம். ஹம் என்றால் நான், நான் ஒரு தூய ஆத்மா. ஷம் என்றால் மன்னிக்கின்றேன். 3 தடவை கூட்டாக சொல்லலாம். ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். ஸ்ரீமாதாஜி, நம்முள் இருக்கும் அகங்காரம், மமகாரம், இந்த 2 குணாதிசயங்களையும் நம்மிலிருந்து நீக்கி விடுங்கள். அகங்காரம் ஆனது நமது செயலால் வருவது, மமகாரமானது நமது கடந்த காலத்தின் அனுபவத்தால் வருவது. இவை 2ஐயும் அகற்றி குண்டலினி சக்தி சகஸ்ராரத்தை அடைய அருளுங்கள். கவனத்தை ஆக்ஞாவிலிருந்து சகஸ்ராரத்திற்கு எடுத்துச் செல்வோம். கையை மீண்டும் மடியில் வைக்கலாம். எங்கள் முழுமையான கவனத்தை சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து சிறிது நேரம் தியானிக்கலாம். ஸ்ரீமாதாஜி, எங்கள் அனைவரையும் கூட்டாக எண்ணங்கள் அற்ற தியான நிலை, நிர்விசார சமாதி நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். நம் ஆத்மா எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரமாத்மாவுடன் இணையும் அனுபவத்தை அருளுங்கள். ஸ்ரீமாதாஜி, எல்லாம் வல்ல இறைவனான ஸ்ரீ சதாசிவரின் திருவடியில் எங்களை சமர்ப்பிக்கின்றோம்.
தொடர்ந்து நாம் ஒரு சிறிய பாடலை கேட்டு அதன் பின்னர் அன்னையின் அருளுரையை கேட்கலாம். ब्रह्मदेव सरस्वतिये स्वादिष्ठानतिन அரசியே தர்மத்தின் தலைவனே தர்மத்தின் தலைவனே மகாலட்சுமி மகாவிஷ்ணு நாபியில் தர்மத்தின் தலைவனே மகாலட்சுமி மகாவிஷ்ணு நாபியில் அம்பா ஜெகதம்பா ஜெகதம்பா அநாஹத்தில் என்னை காக்கும் தாயே கிருஷ்ணா கிருஷ்ணா கூடி கூடி குழுந்து இனிமை தரும் விசுத்தியில் கிருஷ்ணா கூடி கூடி குழுந்து இனிமை தரும் விசுத்தியில் தேவனே தேவனே என்றும் மன்னித்து அருளும் ஆக்ஞாவில் சஹஸ்ரார சுவாமி நீயே நிர்மல தாயே சஹஸ்ரார சுவாமி நீயே சப்த ஸ்வரங்களும் நீயே சஹஸ்ரார சுவாமி நீயே நிர்மல தாயே ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூவாய் மலர்வாய் மனம் தருவாய் ஒளி சுடராய் உன்னுடன் ஒன்றிட
நமது முழு கவனமும் தலை உச்சியில் இருக்கட்டும். நமது கவனத்தை நாம் கவனிப்போம். நாம் அமைதியான தியான நிலையில் இருக்கிறோமா? எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தால் முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து குண்டலினி எண்ணெயை கவனத்தோடு மேலெடுத்து வருவோம். எடுத்து வந்து நமது மமகாரம் அகங்காரத்தை கடந்து தலை உச்சிக்கு எடுத்து வருவோம். இவ்வாறு 7 முறை நாம் செய்வோம். வலது கையை தலை உச்சிக்கு மேல் வைத்து சிறிது நேரம் 2-3 அங்குலம் உயர்த்தி வைத்து சிறிது நேரம் நாம் கவனிப்போம். நமது கவனம் தலை உச்சியிலிருந்து முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை சுழுமுனை நாடி வழியாக இலகுவாக சென்று வருகின்றதா என்று கவனிப்போம். சுவாசம் அமைதியாக நடைபெறுகின்றதா என்று அவதானிப்போம். நமது கவனம் உறுதியாக தலை உச்சி குழியில் முழுவதுமாக நிலைநிறுத்தப்பட்ட பின்பு நமது கையை நாம் மடக்கி கொண்டு வரலாம். இப்பொழுது நம்மை தியான நிலைக்கு எடுத்துச் செல்லும் சக்கரம் சுவாதிஸ்தான சக்கரம். சுவாதிஸ்தானத்தின் அதிபதி ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி அவர்களாவர். நமக்கு தூரிய நிலையை தருபவர், தியான நிலையை தருபவர். அவரை தலை வணங்கி இன்றைய ஸ்ரீ மாதாஜியின் உரையை கேட்போம். ஸ்ரீ சரஸ்வதி பற்றிய உரை. Vikla
all kinds of creative action takes place. You see how Raul Bhai has love for me. And in this place, we all also got new ideas of creating a beautiful thing. And as love will increase, your creativity will develop. So the basis of all creativity of Saraswati is love. If there is no love, there is no creativity. It's even in the deeper sense. If you see, people who have created all the scientific things are also out of love for the masses, not for themselves. Nobody has produced anything for themselves. If they make something for themselves, it has to become for universal use, otherwise it has no meaning. Even if you say atom bomb and all these things are created from science, they are also very protective. If they had not created those, people would not have taken out their minds from war. Now nobody can think of having a big war. Of course they are having cold wars, but that also will gradually stop when they will be fed up of it. So all the activity on the right hand side of Saraswati basically has to end up in love, starts with love and ends up in love. Whichever does not end up in love coils up and finishes up. It just disappears. So you can see that even matter which is not used for love just finishes up. The basis has to be love. Otherwise all such matter that we create, which has angularity, which is not fitting into the mass media, which is not appealing to the masses. Of course, it takes time. We have seen that it takes time. But it has that tendency always to disappear in the thin air as soon as you find it does not appeal to the masses. Now this love that we talk of, this great love of God we talk of, we know that it for definite through vibrations. People do not have vibrations, but still we can feel the vibrations in a very unconscious way. All the great paintings of the world have vibrations. All the great creative works of the world have vibrations. Only those who have vibrations have been sustained by time. Otherwise all other things are destroyed. There must have been monuments and horrible statues and horrible things that have been created long time back, but were all destroyed by nature and they could not stand the impact of the Kala, that is the destructive power of time. So all that is sustaining, all that is nurturing, all that is ennobling comes from this sense of love which is within us, very much developed, but within others also who are not yet realized. Ultimately the whole world has to realize that one has to go to that ultimate love of God, otherwise it has no meaning. Now you have seen in art, people have taken to other methods of appealing to people by using cheap things and very vulgar things, just to make people think that this is art. But this will all disappear. It cannot sustain the impact of the time, as I told you. It cannot, because the time will kill it. All these things have to disappear. And already you can see the result, how things are changing everywhere, even in the West. So there is no need to be so much disappointed with the West and to say that the Western world is a wasteland. It is going to be all right, and it has to be done. Especially it has done a lot of puja of Saraswati, I should say, in the West. Much more that they have done in India, because they have gone to learning, they have tried to find out so many things. But only thing they forgot, that it is a goddess of learning. Everything comes from the goddess, that's what they've forgotten. And that's why all the problems have been created. If there is no spirit in your learning, if there is no source of the goddess in your learning, then it is absolutely useless. If they had realized that there is the spirit that is working it out, they would not have gone that far. And that's what I was warning the Indians all through, that you are now taking to industrial revolution in a way. And to avoid all the complications of industrial revolution, you must try to
know the Spirit. If you do not know the Spirit, you will have the same problems as these people have, because they are also human beings, you are also human beings. You will go the same way, at random you will run, and there will be problems, the same problems as the Western people have suffered. Now, Saraswati's blessings are so many that one cannot describe in such a short time. And the Surya has given us so many powers that it is impossible to tell them even in one lecture, even in 10 lectures. But how we go against Surya and how we go against Saraswati while doing the worship of Saraswati is to be seen very clearly within ourselves. For example, the Western people are very fond of Surya because they have no Surya with them. But they go too far with it, as you know, and create complications within themselves of Surya. But the main thing that one has to achieve through Surya is the light within. Is the light within. And if Surya Chakra at the Agya level is occupied by Lord Jesus Christ, then it is even more essential that the purity of life, what we call niti, is the morality of life. The morality itself has become very much sort of an argument in the West. People don't have any sense of absolute morality. On vibrations, of course, you know. But they have gone all against it. Those who are the worshippers of Jesus, those who are the worshippers of the Surya, of the Saraswati, have all gone against the powers of Surya, just disobeying it. Because you cannot be a Surya if you do not have a proper sense of morality and holiness. The Surya itself brings light. You see everything clearly. So many qualities Surya has got. It dries up everything that is wet, dirty, filthy. It dries up all these places which create parasites. But so many parasites are created in the West. Not only parasites, but there are horrible cuts and horrible things which have come into those countries, which is supposed to be full of light. And in that darkness, they exist. Darkness about their spirit, darkness about their own knowledge, and darkness about love. These three things have taken over in the places where you are supposed to love light. Light doesn't mean what you see with your gross eyes. Light means from within, the light of love. That one should understand. Light of love. And it's so soothing, it's so sweet, it's so beautiful, it's so enamoring, it's so abounding that unless and until you can feel that light within you, that light which is of pure love, of purity, pure relationships, pure understanding, if you can develop that kind of a light within yourself, then whole thing will be cleansed. Wash me and I shall be whiter than snow. This is what happens to you when you are completely cleansed. The purest form of nature is within us. The purest form of nature is within us. Our chakras are made out of that purest form of nature. We are the only people who are spoiling it by our mental thinking. Again, the same Saraswati's work. We are going against Saraswati itself. Saraswati cleanses all that is impure in nature, while with our brain activity we are spoiling all that. All our brain activity goes against pure intelligence. And that's what one has to understand, that this pure intelligence is not to be soiled by our thinking. Our thinking can make us so bumptious, so ego-oriented, so impure, that we can really eat the poison and say, what's wrong? Just the opposite of Saraswati.
If Saraswati is within us, she gives us Subuddhi, wisdom. And that's why to worship Saraswati, to worship Surya, we must have that clear vision as to what we have to be, what we are doing, what filth we are living in, what our mind is getting into. After all, we are here for emancipation and not for just pampering our ego and living with our filth that is with us. So this light should come within us and we should try to rise above our own mental filth which is being created around us. Apart from that, you have to go higher and understand that there is within us a thing called ego. And this ego is false, absolute false. You do not do anything. Actually, when you turn your eyes here and there, when your attention is here and there, it's nothing but your ego is trying to overpower everything. But actually, ego is an absolute falsehood, because there's only one ego, and that is of God Almighty, Mahat Ahankara. There is no really any ego that exists. It's a myth. It's a very big myth. Because if you start thinking, you are doing everything, you are doing this, you are doing that, which you are not doing, then this nonsensical ego comes in and you start working it out. It can project in every direction. When it projects forward, it overpowers others, it tries to dominate others, tries to kill others, becomes cruel. When it moves right side, it becomes supraconscious. It starts seeing things which are absurd, which are foolish, which are stupid. When it moves left side, then it starts seeing things, yourself as a big man, as a big Christ, or as a big Devi, or something. They are Adi Gurus and I am very great personality. That's left side. When it moves backwards, that's the dangerous one. When people become gurus, which are ruining other people. When the ego moves backwards, then they become gurus. They themselves have lots of defects in themselves, and they try to pull people into those horrible stuff which is described as absolute narka. That's how is the movement of ego on all the sides. Now, when people try to use their right Vishuddhi, that is to talk about themselves, is the worst of all. Whatever type of ego you may have, if you start boasting about it and talking about it, that it encircles, thickens the walls of ego so much that it is impossible to penetrate into that, because that such a person is completely satisfied with himself and he believes that he is so. And once he starts believing into a nonsense like that, is an impossibility. It's an impossibility to penetrate. So when you boast about these things or you talk big, be careful. You see, you know what I am, but how many times do I say I am that? Even if I say once, it makes tremendous vibrations for you. But how many times do I say so? At the most, if you say something, I say to him, yes, but I don't say that. If I say it loudly, I don't know what may happen, the whole thing might be blasted with me. So, one has to understand that Mahat Ahankara is the one that acts, that works, that really. Sometimes I shout at you, immediately all the bhoots run away. Just once I shout. Yesterday you saw all the bhoots that were coughing, they all ran. Yesterday just I stopped. So you should understand that now as you are realized souls, you can also do the same. Use your right Vishuddhi to shout at yourself. Now will you please stop boasting? Will you stop talking all this nonsense? Will you stop showing off? Then it will stop. Now this thickening takes place by people who really are active, who want to do something about it. Not that they are not active, they want to do it. But they know only one way is to act through talking. They don't understand that there are inner ways by which you control it much more. Because they don't want to take to that, they take to this talking. And once they take to talking and they talk about it, the whole power flows out. But if they do not talk about it and keep it within themselves, it's all right, you can tell me about your experiences or anything, but if you start telling others,
talking about it too much, then the powers that you have got will be all disappearing gradually from you. And you will just come down to absolutely lowest level. So one should not too much talk that I have this power, or I see this, or I do this, which is a very wrong thing. I warn you, don't try to show off. You can talk about my powers, it's all right. But don't try to talk about your powers. When it comes, of course, to talk to somebody who is a negative person, or to tell somebody, then you should say that we, not I, we have, some of us have felt this power within us. We have seen people. It may be you only, but you need not say I have. What you have to say, we. Then you become the Mahatahankara. When you say we, yes, some of us, we do. Like in Gregor's book also, I saw to it that he should not have many I's, but he should have we. We think, we do, we. Means the whole collective being, the whole collective organism, living organism of Sahaja-yogis. So you should say, yes, some of us have got. That means you put yourself down, but put all others above you. Say, yes, some of us have, I know some people have this. That's the way one should do it. Because if you have to overpower your ego, you must allow it to spread into everybody else. That's how you will make it perfectly alright. Make it spread. We all Sahaja-yogis. We all. But that pride is not there. I've seen that pride is not there. Still it is very individualistic. If you start thinking, we Sahaja-yogis, then what happens? That you become one person, one organization. But the person will look down upon other people, will see that this person is low, that person is high, that person is there. But he will not think, we the Sahaja-yogis, how beautiful we are. We, the body of Sahaja-yoga, how beautiful we are. So always think in the words of we. So your ego will become much less, much less, much less. And the same ego which looked so funny and absurd will form tomorrow, the Ekadasha. Today's individual ego will merge into Ekadasha. But we all must remember to say we all the time. This is what is today's day is great day for us to change, because the sun has changed its mood now. The sun is coming this side. So let us welcome the sun coming to the north now, this way. And for Australians to say that though the sun has gone, let us establish the sun, the domain of sun within ourselves. Because sun never disappears from our inside. So that is how we have to take a mood by which we should think of one personality, all of us together. All of us together. And anybody tries to be something separate or different, he'll drop it. I'll drop him. Whatever it will drop it. So you just don't worry. Anybody who tries to be singled out or anything, everybody must do whatever they like to nurture the whole, to help the whole, to emancipate the whole, but not to in any way put anyone down or less. Because this is not the way the Sahaja Yoga is. Sahaja Yoga only works in collectivity. And the one who has developed this permeating spirit is a real Sahaja Yoga. Who has not, is not. Whatever you may think of yourself, I have nothing to say. But this permeating personality, which moves from places to places, whether you talk or not, like your mother is. Whether I meet you or not makes no difference, but I am permeating through all of you. By little things also I am there with you. So like that, try to permeate into each other and see the beauty, and you will enjoy yourself the best, because that is the biggest thing. That's the biggest thing that is to be achieved. Because this ego, makes you like a nutshell, and you just cannot have a rapport with that beauty of permeation. And just see how the notes move into each other. It will be a great idea today. It's a great thing. Today we have to having puja dhulya. Like the dhulya means the dust. And one day I had written in childhood a poem, I remember. Very interesting poem it was. I don't know where it's lost, but we said that I want to be like a dust particle, which moves with the wind.
goes everywhere, can go sit on the head of a king, or can go and fall at the feet of someone. It can go and sit on a little flower, and it can go and sit everywhere. But I want to be a particle of dust that is fragrant, that is nourishing, that is enlightening. Like that. I had written a very beautiful poem when I must have been about 7 years of age, I remember, to be a dust particle. I remember that very clearly, long time back, that I should be a dust particle so that I'll permeate into people, which is a very big thing to become a dust particle of that kind. To that whatever you touch, you see, that becomes enlivened. Whatever you just feel, that has fragrance. It's such a great thing to be like that. And that was my desire, and it has been achieved. At that young age, I had this idea of becoming a dust particle, and today, just while talking to you, I remembered that I wanted to be that, and that is what this place is. And Raul is like that. She's a very simple woman, and she lives like a very simple person, but she has a sense of permeation. And now there are so many Sahajogis yesterday who came. I'm sure they'll take it up, Sahajoga, very well. There are lots of Sahajogis from Dhulia now, and I'm sure there are going to be more people. I hope you have met all of them. Make friends with all of them. Try to know them, who they are. They may not know English, so get somebody to translate. Talk to them and be nice to them. Be friendly with them. I want you to meet them for permeation. You should know who are the people here, who are in Nasi, because somehow we never meet the Sahajogis, you see, who are in that particular place. And when we go back, we have only 1 or 2 addresses. It's not a good idea. Try to see how many people there are, ask about their questions about them and all that. This permeation is only possible when your ego starts permeating all around. This is the way to overcome the problems of the right side, and that is how to worship Saraswati. Because Saraswati has a veena in her hand, and that veena is the primordial instrument which she plays, like music. And the music penetrates into the heart. You don't know how it goes into you and how it works out. And that's how a person who is a Sahajogi should permeate like music into everything. She has so many qualities, as I told you, which cannot be described in one lecture. But one of the greatest quality of hers is that she ends up into subtler things. Like the Mother Earth will end up into fragrance. Music will enter into melodies. Like that, whatever she creates ends up into something greater. Matter, whatever she produces, ends up into aesthetics. If matter does not have aesthetics, then it is gross. Like that, everything. Now, you will say, what is water? Water becomes the river Ganges. These are the subtler. So, the matter gets into subtler things because it has to permeate. It has to permeate. So, everything, whatever it is, and the best of all is the air. That air becomes the vibrations. So, you can see how whatever has come out from this matter, from these 5 elements, becomes that subtle thing. Of course, the left side and right side both work it out, because the love has to work on this, and when love acts on matter, it becomes that. And that is how one has to look at your own lives to make it a beautiful combination of love and matter. May God bless you. எமது சுவாதிஸ்தான சக்கரத்தின் பெரும் ஆற்றல் அந்த படைப்பாற்றல். நமக்கு தூய தெய்வீக ஞானம் கிடைக்கின்றது. நாம் ஆத்மாவாக
ஆத்மா என்ற உண்மையை அறிந்து கொள்கின்றோம். எனவே நாம் படைக்கும் மிகப்பெரிய படைப்பு அமைதி. எமக்குள் அந்த அமைதி, எம்மை சுற்றி அமைதி, எம்மை சூழ உள்ளவர்களுக்கு, இயற்கைக்கு, அனைத்துக்கும் நாம் அந்த அமைதியை கொடுக்கின்றோம். எமது சுவாதிஸ்தான சக்கரத்தில் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி அவர்கள் ஒளியூட்டப்பட்டு விழித்தெழும் பொழுது நமக்கு தூய ஞானம், ஆத்ம ஞானம், ஆத்ம அறிவு கிடைக்கின்றது. அதன் மூலமாக நாம் எமக்குள் அமைதி மற்றும் எம்மை சூழ அமைதியை உருவாக்குகின்றோம். நாம் உருவாக்குவை அனைத்தும் இயற்கையை பாதிக்காது, இயற்கையோடு ஒத்ததாக மற்றும் மற்றவர்களை பாதிக்காது, மற்றவர்களுக்கு அமைதியை, நல் வழியை காட்டுவதாக அமையும். இதுவே எமது சுவாதிஸ்தான சக்கரத்தின் திறமையாகும். எனவே எப்பொழுதும் எமது கவனம் நற்பண்புகளில், எமது பேச்சு நடத்தை அனைத்தும் நற்பண்புகளாக, தர்மத்தை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். நமது சுவாதிஸ்தானத்தை நாம் அவ்வாறு வளம்படுத்திக் கொள்வோம். இப்பொழுது ஒரு பாடலை நாம் கேட்போம். ஸ்ரீ சரஸ்வதிக்குரிய ஒரு பாடல். Prabhuti, Prabhuti, Prabhuti.
श्री सरस्वती वंदना। या कुन्देन्दु तुषारहार धवला या शुभ्रवस्त्रावृता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतशङ्करप्रभृतिभिः देवैः सदा वन्दिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यापहा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இந்த சரஸ்வதி வந்தனத்தின் தமிழாக்கம். ஸ்ரீ சரஸ்வதி வெள்ளை நிறமான குண்டா பூக்கள் போன்று அழகானவள். இந்த குண்டா ஃப்ளவர்ஸ் ஒரு மல்லிகை பூ மாதிரி, அதை தமிழில் ஊசி மல்லிகை என்று சொல்வார்கள். அந்த மல்லிகை நிறம் போல் வெள்ளை நிறம் மற்றும் அழகானவர். சந்திரன் நீர்வீழ்ச்சியின் மெல்லிய அந்த நீர்வீழ்ச்சி வரும்போது வரும் அந்த மிஸ்ட், அந்த புகார் மற்றும் வெள்ளை மாலை போன்றவர். அவ்வளவு அழகான வெள்ளை நிறம் கொண்டவர். யா குண்டேந்து துசார ஹார தவலா யா சுப்ர வஸ்திர ஹுதா, அவருடைய வஸ்திரங்கள் வெள்ளை ஆடைகளால் மூடப்பட்டவர். யா வீணா வரதண்ட மண்டிகரா, அவர் கைகள் வீணையின் மெல்லிய களத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. யா ஸ்வேத பத்மாசனா, வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பவர். யா பிரம்மா அச்சுத சங்கர பிரபு திபீர், ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ சிவா மற்றும் ஸ்ரீ விஷ்ணு அனைத்து தெய்வங்களும் அவரை தொடர்ந்து புகழ்ந்து வணங்குகின்றார்கள். தேவைகி சதா வந்திதா. சாமாம் பாது சரஸ்வதி பகவதி, ஓ சரஸ்வதி மாதா பகவதி தேவியே, தயவு செய்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாக்கவும். நிசேஷ யாட்யா பகா, எங்கள் அறியாமை அனைத்தையும் அளிக்கவும். சரஸ்வதி மாதா எமது வலது நாடியில் மகா சரஸ்வதி சக்தி இயங்குகின்றது. சூரிய நாடி, சூரியன் இருளை போக்குவது போல் ஸ்ரீ சரஸ்வதி மாதா எமக்கு தூய தெய்வீக ஞானத்தை அருளும் போது எமது அறியாமை இருள் விலகுகின்றது. எமக்குள் ஆத்ம அறிவு, ஆத்ம ஒளி எமக்குள் கிடைக்கின்றது. தாயே, எங்கள் அறியாமையை அனைத்தையும் அழித்து எமக்கு ஆத்ம ஞானத்தை முழுமையாக தந்தருளுங்கள்.
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இந்த பிரார்த்தனையோடு நாம் சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். இந்த அமைதி நிலையில் குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்ய, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதைஜி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். மீண்டும் எமது இதயபூர்வமான நன்றிகளை ஸ்ரீமாதைஜிக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம்.